6ஆம் வகுப்பு குட்டீஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 2ஆம் பருவத்தில் முதல் வகுப்பு. வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். முதல் வகுப்பே மூதுரை, ஒரு நீதி இலக்கியம், ஒரு நீதி நூல். இந்த உலகத்தில் படித்தவர்களுக்கு படிக்கின்ற காலகட்டம் என்பது எல்லை இல்லை. இந்த உலகத்தில் பிறந்தது முதல் இறப்பு வரை அவனுக்கு கல்வி அப்படிங்கிறது செல்வம். அதன் அழியா செல்வமாக இருக்கின்ற கல்வி செல்வத்தை பெற்ற கற்றோன் பற்றி ஒரு சிறந்த ஒரு கவிதையை பாருங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இங்கு ஔவை அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. மன்னனும் மாசற கற்றோன், இந்த உலகத்துல சான்றோனாக திகழ்கின்ற கல்வியில் சிறந்தவன். இருவரும் மன்னனையும் அந்த கற்றவனையும் சீர்தூக்கி யார் உயர்ந்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது மன்னனை விட இந்த உலகத்தில் கற்றவர்கள் தான் சிறந்தவர். ஏன்னா மன்னனுக்கு தன் தேசமல்லால், தன் தேசத்தை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு சிறப்பு இல்லை. ஆனால் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எல்லா இடங்களிலும் முக்கியமாக இந்த வரி எடுத்தாளப்படும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று, படித்தவர்களுக்கு எங்கு சென்றாலும் சிறப்பு என்பதை ஔவை அழகாக சொல்லியிருக்காங்க. ஓகே, புரியுதா? அடுத்து பாருங்க, அவர் எழுதிய நூல். இந்நூலோட ஆசிரியர் ஔவை. இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களெல்லாம் இயற்றியுள்ளார். மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை தான் மூதுரை என்று சொல்வோம். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை. இந்நூலில் மொத்தம் 31 பாடல்கள் இருக்கு. இன்றைய பாடத்துல மன்னன், கற்றோன் இருவரை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கற்றவன் மட்டும்தான் சிறந்தவன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.